சீர்காழி அருகே ஆதார் மற்றும் கைரேகையை பெற்று தீவு கிராமத்தையே ஏமாற்றி தம்பதியினர் லட்சக்கணக்கில் மோசடி செய்து தம்பதியினர் தலைமறைவான நிலையில் சாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் ஒன்றிணைந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட சீர்காழி தாலுகா நெப்பத்தூர் தீவு கிராமத்தில் மகளிர் சுய உதவி குழு என்ற பெயரில் 40 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்து தலைமறைவாகிவிட்ட தம்பதியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரி நெப்பத்தூர் தீவு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்கள் அளித்த மனுவில் நெப்பத்தூர் ஊராட்சி தீவு கிராமத்தில் வசித்து வந்த பிரியா, அவரது கணவர் ஐயப்பன் ஆகிய இருவரும் 9 மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்கியுள்ளனர். 70க்கும் மேற்பட்ட பெண்களிடம் ஆதார் கைரேகை பெற்று ஒவ்வொருவருக்கும் 40,000 ரூபாய் முதல் 95,000 ரூபாய் வரை பல்வேறு வங்கிகளில் பெற்ற குழுக்கடனை கொடுக்காமல் 40 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகிவிட்டனர். பாதிக்கப்பட்டவர்களிடம் வங்கி நிர்வாகத்தினர் குழுக்கடனை செலுத்த கோரி நெருக்கடி அளிப்பதாகவும், கடனே வாங்காமல் எப்படி கடன் செலுத்த முடியும் என்றும், வாங்காத கடனை திரும்ப செலுத்த கூறும் வங்கி நிர்வாகத்தினரை தடுக்க வேண்டும், தங்களை குழுக்கடனில் இருந்து விடுவிக்கும்படியும், மோசடி செய்த பிரியா, ஐயப்பனை கைது செய்து அவர்கள் மோசடி செய்த 40 லட்சம் பணத்தை பெற்று வங்கியில் செலுத்த வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊராட்சி தீவு கிராமத்தில் அம்பலகாரர் சமுதாயத்தைச் சேர்ந்த அதே தெருவைச் சேர்ந்த தனிநபர் பிரியா ஐயப்பன் என்பவர் சுமார் 45 லட்சம் ரூபாய் 10 குழுவில் கையாடு கடன் வாங்கி அவர்களுக்கு செலுத்தவில்லை, கொடுக்கவில்லை. பணத்தை நேரடியாக கையாட செய்யப்பட்ட காரணம், அந்த குழு பேங்க் மேனேஜர் அந்த சம்பந்தப்பட்ட தீவு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு தான் அந்த பணத்தை கையாட செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு பிறகு 30/12/2024 புகார் கொடுத்திருக்கிறாங்க. கலெக்டர் நடவடிக்கை மேற்கொள்ளதாக சொல்லுது. நடவடிக்கை வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளல. அந்த குழு தலைவர்கள் எல்லாரும் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. நீ பணத்தை கட்டி தான் ஆகணும், உங்களுடைய சொத்தை எடுத்து வித்தாக கட்டு, வீட்டை வித்து கட்டு, எதாவது செய், பணத்தை கட்டலான்னு நீங்க தற்கொலை பண்ணிட்டு சாவுங்க. அந்த குழு மிரட்டுறதுனால அவங்க ஒன்றும் செய்ய முடியாம இந்த அமைப்புக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க. அரசு கவனத்துக்கு கொண்டு வரோம், கலெக்டர் பார்வை கொண்டு வரோம், மாவட்ட ஆட்சியர் பார்வை கொண்டு வரோம், மற்றும் மாண்புமிகு தமிழக முதல்வர் பார்வைக்கும் கொண்டு வருகிறோம். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அந்த நபர் கையாடல் செய்யப்பட்ட நபர்களை பொருளாதார குற்றப்பிரிவுகளோட இருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் ஆய்வு செய்து அவங்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுத்தால் உண்மை குற்றவாளிகளை யாரு என்று உண்மை நிலவரம் தெரிய வரும். அது வரைக்கும் பேங்க்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட நபர்களை எந்த விதமான தொந்தரவு பண்ணாமல் அரசு பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. அவங்க வந்து யாராச்சும் ஒருத்தர் செத்தா கூட அரசுக்கு தான் சேரும். அரசு மிகப்பெரிய வரும், அந்த கிராமமே இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். எல்லாம் அவங்க ஏன்னா அன்னன்னைக்கு வேலை செஞ்சு சாப்பிடக்கூடிய ஜனங்க, அன்னைக்கு வருமானம் இல்லாத ஜனங்க, ஒரு தனி நபர் வந்து முறையாக கையாள செஞ்சிருக்கிறாங்க. அது அரசு உடனே செய்யணும். இந்த மாவட்ட ஆட்சியருக்கு புகார் கொடுக்க வந்திருக்கோம். நேரடியாக மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாருன்னு பார்த்துக்கிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரடியாக பார்ப்பதற்காக போயிருக்கிறோம்.